ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பிஎஸ்யூ கம்பெனி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற 2 கேடரில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேக்கன்ட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 550 சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஹியூஜ் வேக்கன்ட்டு. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேண்ட் வந்து கைக்கு வர சேலரி வந்துட்டு 90,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் பே 57, 60 கிட்ட இருக்கும். அதே வந்து இன்ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கேடட்ல வேலை இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரிஸ்க் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், லீகல் ஸ்பெஷலிஸ்ட், அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஏஓ ஹெல்த், ஐடி ஸ்பெஷலிஸ்ட், பிசினஸ் அனலைசிஸ், கம்ப்யூட்டர் கம்பெனி செக்ரட்டரி, இதே வந்துட்டு ஆக்சுவரியல் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஜென்ரலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேடரில் பாருங்க ஸ்ப்ளிட்டை கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீமுக்கு தான் மோஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 30 வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு 14th செப்டம்பர் இருக்கும். இது ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு 29 இருக்கும் அக்டோபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் எப்படியும் அப்ளை பண்ணுறதை பற்றி இவங்க இதில் எதுவுமே சொல்லவே இல்லை. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன், ரிஸ்க் இன்ஜினியரிங்காக இருந்தால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன், வேற எதுவும் இல்லை. இதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக இருந்தால் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறதுல நம்ம எது வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ட்ரேட் ரிலேட்டடாக. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. அதே வந்துட்டு லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்துட்டு லா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே வந்துட்டு அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஏ அல்லது சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அதில் எது முடிச்சிருந்தாலும் ஓகே அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. அடுத்து இல்லைன்னா எம்பிஏ ஃபைனான்ஸு, பிஜிடிஎம்மு, எம்காமு இதில் எது முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதே ஏஓ ஹெல்த்துக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், பிஜி மெடிக்கல் டிகிரி, பிடிஎஸ், எம்டிஎஸ், இதே பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இதில் எது முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இதில் வந்துட்டு ஐடி ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஐடி அல்லது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸு. எல்லாருமே ஐடியாக இருக்கட்டும் இல்லை சிஎஸ்சியாக இருக்கட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே. இதே வந்து பேச்சுலர்ஸ் அல்லது அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்தால் இதே வந்து யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, இதே வந்து ஆக்சுவலி சயின்ஸு, இதே டேட்டா சயின்ஸு, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு கம்பெனியோட செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் அல்லது எஃப்சிஎஸ் ஃப்ரம் ஐசிஎஸ்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் வந்துட்டு எனி டிகிரியில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். அது இல்லாமல் கீழே இருக்க க்ரைட்டீரியா சேர்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இதே வந்துட்டு நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1/8/2025க்கு முன்னாடி வந்திருந்து வேறு எதுவும் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வரை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 35 வயசு வரை எழுதிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வயசு வரை. இதே வந்துட்டு பெஞ்ச் மார்க் டிஃப்ரெண்டபிள் பர்சன்ஸாக இருந்தால் 40 வயசு வரை எழுதிக்கலாம். இதே எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 35 வயது வரை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அதே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி இருந்தால் 80 இயர்ஸ் அதாவது 38 வயசு வரை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸாமினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2வில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸில் 60 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷு, ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூடு இதான் வந்துட்டு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு ஜென்ரலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து கேட்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, இங்கிலீஷு, இதே ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அடுத்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் ரீசனிங்கு, இங்கிலீஷு, அடுத்து வந்துட்டு அவங்க ஸ்ட்ரீம்குள்ளார போயிட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஸ்ட்ரீம் ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்களோட கொஷின் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொஷின் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இதே வந்துட்டு 1/4 ஆஃப் த மார்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெடியூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ராங்காக எழுதுனா. இதே
75 வந்துட்டு ரிட்டன்லேயும் 25 வந்து மார்க் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதே அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் 850 வந்துட்டு ஃபீஸாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு ஸ்டேஜ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஐன்னு போட்டு உங்கள் நேம் போட்டுருங்க. ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசென்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கை கட்ட விரலை வந்துட்டு ஒரு பேப்பரில் வச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே சொன்ன இந்த டிக்ளரேஷன் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கடைசி வரை வேலிடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலிமா தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே www